Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்ட் கிட் அதில் 11th லெசன் லாஸ்ட் ஒன் காவிய சௌந்தரியக்கே தத்துவ. ஓகேவா, அதனுடைய ஒரு சம்மரி மாதிரி த்ரூ அவுட் த லெசன் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இது வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லையும் அப்லோட் பண்ணுறோம். பிகாஸ் இந்த அலங்கார், ரஸ், சந்த் இது எல்லாமே வந்து நம்ம ஹிந்தி கற்றுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமும் ஒரு பேசிக்கான விஷயம் தான் இல்லையா. இது வந்து நாம் எப்படி தமிழில் வந்து எதுகை மூனை, அப்புறம் ரஸ், காதல் உணர்வு வெளிப்படுத்துகிறோம், வீரம் அப்படின்னு சொல்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சபா எக்ஸாம் நம்ம படித்தோம் இல்லையா, பிரவீன், உத்ராத், அதுலேயே வந்து இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அலங்கார், ரஸ், சந்து இதெல்லாமே அதில் இன்னும் நிறைய நம்ம படிச்சிருப்போம். பட் இதில் வந்து பர்டிகுலரான ஒரு 5-6 இது மட்டும்தான் ரஸ் ஆகட்டும், அலங்கார் ஆகட்டும், சந்து இதில் எல்லாத்துலேயும் நாம் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ தட் இப்போ நம்ம இந்த லெசனை பார்க்கலாம். காவிய சௌந்தரியக்கே தத்துவ. ஃபஸ்ட்டு அலங்கார் அப்படின்றது நான் வந்து ஒரு ஜஸ்ட் சம்மரி மாதிரி தான் சொல்கிறேன். ஓகேவா, லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கிசி யுவதிக்கோ வஸ்திரம் அவர் ஆபூஷணம் சே சஜா தியா, எப்படி வந்து அலங்கார் அப்படின்னா எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து நாம் அழகான ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் அணிஞ்சு அலங்காரம் செய்கிறோமோ, ஸோ அது போல தான் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா சரியான அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த லாங்குவேஜ், இப்போ ஒரு கவிதை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கவிதைக்கான ஒரு அழகை சேர்ப்பது அப்படின்னா அந்த பாடல் வரிகள், இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு எதுகை மொழியில் இருக்கணும், ஒரே மாதிரி வார்த்தைகள் முடிவடைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு, அந்த ஒரு கவிதைக்கு ஒரு அழகு சேர்க்கும் இல்லையா, அந்த ஒரு படைப்புக்கு அழகு சேர்க்கும். ஸோ அது போல் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜின் வந்து ஒரு படைப்புக்கு அழகு சேர்ப்பது அப்படின்றதா வந்து அலங்கார். சுந்தர் சப்தம் ஒரு அலங்காரம் சே யுக்த் கர் தியா. ஓகேவா, அந்த மாதிரி வெளிப்படுத்துவது அப்படின்றதா வந்து அலங்கார். இந்த மாதிரி பண்ணுறதுனால காவியக்கு ருச்சிகர் சுந்தர் அவர் பிரபாவசாலி பனானே. ஸோ இது பண்ணுறதுனால ஒரு காவியத்துக்கு வந்து ஒரு அழகு, ஒரு ஆர்வம், ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் உபயோகரமானதாக இருக்கு. இது வந்து 2 வகைகளாக இருக்கு. என்னென்ன அப்படின்னா சப்த அலங்கார், அர்த்த அலங்கார். ஓகேவா, அலங்காருக்கு வந்து 2 வகை இருக்கு, சப்த அலங்கார், அர்த்த அலங்கார். சப்த அலங்காரில் நாம் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, அதாவது இந்த நம்ம அட்வான்ஸ் டிப்ளமோவில் பார்க்க போகிறது வந்து வெறும் அனுப்ராஸ், எமக், ஸ்லேப், வக்ரோக்தி. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் அர்த்த அலங்கார் கி சங்கியா அப்படின்றது சப்த அலங்காரில் இந்த 4 வகை. அர்த்த அலங்கார் வந்து 11க்கும் மேற்பட்டது இருக்குது. பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது இந்த அனுப்ராஸ், எமக், அப்புறம் ஸ்லேப் இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போது அலங்கார் அப்படின்றது என்னன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த அலங்காரில் அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுகை மோனை. இப்போது நம்ம வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, தரணி, தனுஜா, தட்டு தமால் தருவர் பஹு சாயே. அப்போ த அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு படிக்கும் போதே தரணி, தனுஜா, தட்டு தமால் தருவர் அப்படிங்கும் போது அந்த தான்னு படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாகவும் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் ஒரு ஈர்க்கக்கூடிய வகையிலும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்றது. இஸ் அலங்கார் மே சமான் வியஞ்சனோं की आवृत्ति होती है. சமமான அந்த எழுத்து, அந்த மெய் எழுத்துக்கள் வருதுல, இத்து பிளஸ் ஆன்னு சொல்லுவோம்ல நம்ம. அப்போ அதே மாதிரி அந்த தா அப்படின்றது வந்து வருகின்றது. ஸோ இதனால சுந்தரத்தா ஒரு லய ஆஜாத்திகை, இதனால ஒரு அழகும் அந்த லயம் நம்ம படிக்கும் போதே அந்த தாள லயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தரணி, தனுஜா, தட்டு தமால் அப்படின்னு அந்த தான்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு அழகு லயமே வந்து சேருகிறது. ஸோ இதில் வந்து தாத்தா அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப வர்றதுனால இது வந்து அனுப்ராஸ் அலங்கார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யமக் அலங்கார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். யமக் மே ஏக் ஹி ஷப்து கி தோ யா அதிக் பார். யமக்கில் வந்து ஒரே ஒரு ஷப்து வந்து 1க்கும் மேற்பட்ட முறை வரும். ஓகேவா, 1க்கும் மேற்பட்ட முறை வரும்போது அது வந்து நாம் தமிழில் வந்து இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம அணி இலக்கணம். ஓகேவா, அலங்கார் அப்படின்றது நம்ம தமிழ் அணி இலக்கணம் படிச்சிருப்போம். அது கூட நான் நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், விஷாரதா பிரவீன் உத்ராத் கிராமர் லெசன் அப்படின்னு சொல்லி தமிழினுடைய அந்த அணி இலக்கணம் வந்து லெசன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நாம் இதுதான் வந்து ஒரே வார்த்தை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அது வந்து யமக் அலங்கார். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த யமக் அலங்கார்லேயே வந்து इन दोहराए जाने वाले शब्दों की अर्थ भी भिन्न भिन्न होते हैं. என்னதான் வந்து 2 முறை வந்தாலும் அதனுடைய அர்த்தம் வேறு வேறுதானாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து நாம பிரவீன்ல படிச்சதே தான் நினைக்கிறேன். கணக் தே சௌகுணி மாதகதா அதிகாய யா பாயே பௌராய ஜக பா காயே
காயே பௌராய. ஓகேவா? இந்த கணக் அப்படின்றது வந்து 2 முறை வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் ஒன்று வந்து ஒன்று வந்து ஒரு அர்த்தத்தையும் இன்னொன்று வந்து இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்குது. ஒன்று வந்து அந்த ஒரு காயை வந்து சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து தங்கத்தை வந்து தங்கம் புகழ் அந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் உபமா அலங்கார். நான் ஜஸ்ட் வந்து ஒரு சம்மரி மாதிரி தான் இந்த போர்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பிகாஸ் எக்ஸாம் வருது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் உபமா அலங்கார். இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, पंक्ति में दो भिन्न पदार्थों अथवा व्यक्तियों में समान गुणों के कारण समानता दिखाए जाए वहाँ उपमा अलंकार होता है. அதாவது ஏதாவது ஒரு பேரால வந்து வெவ்வேறு விதமான பொருட்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு 2 விதமான பர்சன்ஸ்க்கோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஒரு பர்சன் அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு சமமான குணம் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு சமமான ஒரு நிலை காட்டப்படுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த உபமா அலங்காராக அது இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்றேன். கமல் கே சமான் சுந்தர் ஹை அப்படின்றது வந்து முகம் அப்படின்றது தாமரை மலருக்கு நிகரானதாக அழகாக இருக்கு அப்படிங்கும்போது இங்கே அது வந்து ஃபர்ஸ்ட் உவமையாகவும் முகம் அப்படின்றது உவமையாக, கமல் அந்த தாமரை மலர் போல அப்படின்றது வந்து அது உவமேயமாகவும், அப்புறம் சமான் அப்படின்றது வந்து வாச்சக் சப்து. நம்ம இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த சாதிருஷ்ய அலங்கார அதனுடைய முக்கியமான விசேஷத்தா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் இந்த பகுதிகள் எல்லாம் வருது. ஓகேவா? உபமேய உபமான் ஒரு உபமா அலங்கார் அப்படின்னா இந்த 4 விஷயங்களும் இருக்கு. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் உபமேயம் பார்த்துட்டோம், உபமான் பார்த்துட்டோம், போல சமான் அது போல 2 ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அது வாச்சக் சப்தாகவும், சுந்தர் அப்படின்றது வந்து சாதாரண தர்மம் என்ன ஒரு விஷயம் பர்டிகுலராக அது 2க்கும் என்ன பொதுவான என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து அந்த அழகு அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த உபமா அலங்காருக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயங்களாக இருக்கு. அடுத்து ரூபக் அலங்கார். रूपक अलंकार அப்படின்றது வந்து जब उपमेय को उपमान के रूप में वर्णित किया जाता है तब रूपक अलंकार होता है. ஓகேவா? எப்போ வந்து ஒரு உபமேய உபமான் ரெண்டும் அந்த ஓமையின் மேல ஓமேயத்தினுடைய அந்த தாக்கம் அப்படின்றது விழுகின்றது. ரெண்டுமே வந்து வேற வேறையாக கவிஞர் வந்து வெளிப்படுத்தினாலும் அதனுடைய சமத்தன்மையாக தான் அது வந்து ரெண்டும் ஒன்றாக தான் வந்து அது பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சரண் கமல் பந்தோ ஹரி ராயே. இதுல வந்து சரண் கமல் அப்படிங்கும்போது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த பாதம். ஓகேவா? கமல் அப்படின்றது வந்து என்னவாக இருக்கு அப்படின்னா தாமரை மலர் போல அந்த பாதம் அப்படிங்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரியான தோற்றத்தை நமக்கு காட்டுறாங்க. இங்க வந்து சரண் கமல் அப்படின்றது வந்து வெளிப்படுத்தக்கூடிய, ஓகேவா, வெளியே வந்து சொல்லப்பட்ட வார்த்தையாகவும் அங்க குறிப்பிடப்படாத ஒரு வார்த்தையாக ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதம் அப்படின்றதும் வந்து இங்க குறிப்பிடப்படுது. ஸோ இது வந்து ரூபக் அலங்கார். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்ம போடுற விஷயங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான சம்மரிஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு லெசனுமே இந்த மாதிரியாக தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி சம்மரியாக எக்ஸாமுக்கு பிஃபோர் எல்லா லெசனுமே 20 லெசனுமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் பண்ணக்கூடிய லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் அது எனக்கு தெரிய வரும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரஸ். ஸோ இப்போ ரஸ் அப்படின்னா வந்து சுவை உணர்வுகள். அப்போது எந்த மாதிரியான உணர்வு அந்த ஒரு காவியமோ இல்லை ஒரு படைப்போ இல்லை கவிதைகளோ வெளிப்படுத்துது அப்படின்றது. இப்போ ஒரு காதல் கவிதை இருந்ததுன்னா அது வந்து காதல் அன்பு அப்படின்ற உணர்வை வெளிப்படுத்தும். இல்லை வந்து வீரம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, இதுலேயே கொடுத்துருப்பாங்களே. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்ருங்கார், ஹாஸ்ய, கருண், விபத்ச, பயானக், ரௌத்ர, வீர், அத்புத், சாந்த், வத்சல். ஒரு காதல் உணர்வு, சிரிப்பு, அன்பு, பயம், பாசம் அதாவது தாய்மை உணர்வு, அந்த மாதிரி கோபம், பயம், இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தக்கூடியதான் வந்து இந்த ரஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இதில் எந்தெந்த மாதிரியான பிரிவுகள் இதனுடைய ஒரு கூறுகள்னு சொல்லுவாங்களே, அந்த ரஸில் வந்து என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்னா ஸ்தாயி பாவ், விபாவ், அந்த விபாகில் வந்து ஆலம்பன் விபாவ், உத்தீபன் விபாவ், அப்புறம் அனுபவ், சஞ்சாரி பாவ். ஓகேவா?
இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆலம்பன் விபாவ் அப்படின்னா ஸ்தாயி பாவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்தாயி பாவ் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்தாயி பாவ். அந்த 10 உணர்வுகள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஸ்தாயி. என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்றது. அப்புறம் விபாவ் அப்படின்னா அந்த உணர்வுகள் வந்து எதனால் தூண்டப்படுது, எப்படி தூண்டப்படுது அப்படின்றதா வந்து விபாவ். ஓகேவா? அந்த விபாவில் வந்து ஆலம்பன் அப்படின்றது என்ன விஷயத்தை நம்ம பார்க்குறோம், தர்ஷக்கே மண்மே உட்டுனே வாலே ஸ்தாயி பாவ். அதை எதை பார்க்கறதுனால, எந்த விஷயத்தின் காரணமாக. அடுத்து உத்தீபன் விபாவ் அப்படின்னா அந்த எந்த விஷயத்த பார்த்து, இப்போ காதல் அப்படின்னா காதலனை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆலம்பன். அப்போ அவங்களுடைய என்ன செய்கை வந்து அதை இன்னும் தூண்டுது அப்படின்றதா வந்து உத்தீபன் விபாவ். அடுத்து அனுபாவ் அப்படின்றது இது ரெண்டுமே வந்து இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு தோன்றிய பிறகு, ஓகேவா, தோன்றிய பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, எந்த மாதிரியான உணர்வு ஏற்படுது நம்மளுடைய மனதில். இப்போது ஒவ்வொன்றுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சந்தோஷம், சம்ருதி, சிந்தா, சந்தோஷம். இதே வந்து காதல் உணர்வு அப்படிங்கும்போது ஒன்றா விரகு வேதனா, அப்புறம் வந்து சம்யோக் வேதனா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது சேரக்கூடியது, பிரிதல். அது ரெண்டுலேயுமே வந்து உணர்வுகள் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா. சேரும்போது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும், பிரியும் போது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு துயரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ உணர்வுகள் வெவ்வேறு விதமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து வெவ்வேறு விதமான உணர்வுகள் ஏற்படும். அதெல்லாம் வந்து அனுபவ். அப்போ சஞ்சாரி பாவ் அப்படின்றது அந்த செகண்ட்ல தோன்றி மறையக்கூடிய உணர்வுகள், அந்த நிமிஷத்துல எந்தெந்த மாதிரியான உணர்வுகள் மாறி மாறி ஏற்படுது அப்படின்றதான் வந்து சஞ்சாரி பாவ் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 தான். ஸ்ருங்கார, வீரஸ், அப்புறம் கருணா, ஹாஸ்யரஸ். இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ருங்கார் ரஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். நாயக் நாயிகா கே பார்ஸ்பரிக் பிரேம், மிலன் யா விரஹ் கே வர்ணன் சே ஹிருதயமே உட்பண்ண ஹோனே வாலே. ஓகேவா? ஹீரோ ஹீரோயின்ஸோ, அதாவது கதாநாயகன் கதாநாயகி அப்படின்றது காதலன் காதலி, அவங்க 2 பேர் வந்து மீட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய உணர்வு அல்லது பிரியும் போது ஏற்படக்கூடிய உணர்வு, அவர்கள் மனதில் எந்த மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படின்றத அந்த காதல் உணர்வு அப்படின்றது, அதுதான் வந்து ஸ்ருங்கார் ரஸ். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடியது ரத்தி அப்படின்றதா அந்த ஸ்தாயி பாவாக இருக்கு. நெக்ஸ்ட் வீர்ரஸ். வீர்ரஸ் அப்படின்றது தீனோங்கி துர்தஷா தேக்குக்கர் உன்கா உத்தார் கர்னே தத்தா சத்ருகே உத்கர்ஷுகோ மிட்டானே. தீயவர்களுடைய செயலை பார்க்கும்போது, இல்லை வேற யாராவது இன்னொருத்தவங்களை வந்து கொடுமைப்படுத்தும் போது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனசில் வந்து ஒரு வீரம் ஏற்படும் இல்லையா, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை நாம துடைக்கணும் அப்படின்னா நம்ம வீரம் கொண்டு எழுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து வீர்ரஸ் அப்படின்றது. அந்த சமயத்தில் நமக்கு எழக்கூடிய உணர்வு அப்படின்றது வந்து உற்சாக். ஓகேவா? இந்த ஸ்தாயி பாவ் உற்சாக் அப்படின்றது. அடுத்த ஹாஸ்யரஸ். ஹாஸ்ய அப்படின்னா நமக்கு தெரியும், வியக்தி யா வஸ்து கி பிகடி ஹுயி பத்தி யா குருஷ் ஆக்ருதி விசித்ர தேஷ்பூஷ் பாத்சீத் கா டங்கு யா சேஷ்டாயே ஆபூஷன். அதாவது இதெல்லாம் வந்து இந்த சப்போஸ் ஒரு கோமாளி வந்து அவனுடைய விசித்திரமான ட்ரெஸ்ஸு, இல்லை இப்போ நம்ம கூட யாரை உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ஏதாவது சிரிக்க வைக்கிற மாதிரியான செயல்கள், அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி பாவமாக காட்டுறது, வெவ்வேறு விதமான செயல்களின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு தான் வந்து ஹாஸ்யரஸ். ஓகேவா? அடுத்து இந்த 3 தான் வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சந்து. சந்து அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு இப்போ பாடலுக்கு அப்படின்னாலும் பத்யக்கி ரச்சனா யதி கதி ஒரு லயக்கே காரன். யதி கதி லய அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நாம யதி அப்படின்னா என்னன்னா விராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறுத்தி ஒரு பாடல் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக அந்தந்த இடத்துல கமாவா ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத பார்த்து ஆச்சரியக்குரிய வருதா அப்படின்றத வச்சு பாடணும் அப்படின்னா தான் அது வந்து நல்லா ஒரு பாடலாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து விராம். அடுத்து பிரவாக். ஒரு பிரவாகமாக அப்படியே ஒரு வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்படும் அந்த மாதிரி ஒரு பிரவாகமாக நம்ம பாடணும் அப்படின்னா அதுதான் வந்து கத்தி அப்படின்றது. லய அப்படின்னா கேயத்தா அப்படின்னா பாடக்கூடிய தன்மையாக அது இருக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பத்ய அப்படின்றது. அந்த பத்யக்கு வந்து இந்த 3 விஷயங்களும் யதி கதி லய இந்த 3ம் சேர்ந்த ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து சந்த் அப்படின்றது. ஓகேவா? இந்த சந்த் அப்படின்றது மாத்ரிக்
சந்து, வார்னிக் சந்து அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த 2 வகைகளாக இருக்கு. இதுல வந்து மாத்ரிக் சந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும் எல்லா லெசனுக்கும் கிட் 1, 2, 3, 4 அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உடனே வந்து அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது தோஹா. ஓகேவா? இதில் வந்து தோஹா, சோரட்டா, சௌபாயி இந்த 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து தோஹா. தோஹா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து தோஹா. இப்போது தோஹாவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து மாத்ரிக் சந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்ரிக்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்ம கா அப்படின்னு நம்ம அந்த மாத்திரைகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மாத்ரிக் சந்த் அப்படின்றது. இது வந்து தோஹா அப்படின்றது 4 வரிகளோட இருக்கு. ஓகேவா? 4 சரண் அப்படிதான் இருக்கும். அப்புறம் பெஹலே और तीसरे வந்து 13-13. இப்போ இந்த 4 தான் வந்து போயமுடியினுடைய லைன் இருக்கு. ஓகேவா? தோஹாவினுடைய லைன். அப்போ இந்த பெஹலே और तीसरे ஓகேவா? ஃபர்ஸ்டும் இந்த 3வது ஓகேவா? இந்த ரெண்டும் வந்து 13-13ஆக இருக்கும். ஓகேவா? அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேவா? இது வந்து மாத்திரைகளினுடைய அளவு. குறில் அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் 13 இருக்கு, 2வதற்கும் 3வதற்கும் 11 மாத்திரைகளாக இருக்கு. ஓகேவா? அதன் பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கும் 3வதுக்கும் வந்து துக் அப்படின்றது இருக்கு. அதாவது துக் அப்படின்னா இந்த கமா இருக்கு இல்லையா? அதுதான் வந்து துக் இருக்கு. இந்த 3வதுக்கும் 4வதுக்கும் அது கிடையாது. ஓகேவா? அடுத்த இப்போ இது புரிஞ்சிருக்கும். தோஹா அவ்வளோதான், சிம்பிள். இது மட்டும்தான். நீங்கள் இந்த போயம் லைனை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸாமுக்கு எழுதணும் இல்லையா? அடுத்த சோரட்டா அப்படின்றது வந்து இது வந்து அப்படியே தோஹாவினுடைய உல்டா, தோஹாவினுடைய அப்படியே உல்டாவான விஷயமாக இருக்கு சோரட்டா அப்படின்றது. இதுலவும் வந்து 4 வரிகள் தான் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து அப்படியே சேஞ்ச் ஓவர், அதுல அப்படியே எப்படி இருக்கோ தோஹால இருக்கிறது இதுல அப்படியே உல்டாவா வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு வந்து 11 மாத்திரைகளாக இருக்கும். 2வது மற்றும் 4வது வந்து 13 மாத்திரைகளாக இருக்கும். அந்த 2வதுலயும் 4வதுலயும் வந்து துக்கு வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சௌபாயி. சௌபாயி அப்படின்றது வந்து இதுவும் மாத்ரிக் சந்து தான். இதுலயும் 4 வரிகள் தான் இருக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு சரணும் வந்து ஒவ்வொரு அந்த வரிகளும் 16 மாத்திரைகளாக இருக்கும். அதுல வந்து தோஹால வந்து ஃபர்ஸ்டும் 3வதும் 13, 2வதும் 4வதும் 11. சோரட்டா வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆனால் சௌபாயி அப்படிங்கும்போது இந்த 4மே வந்து 16 வரிகளாக தான் இருக்கும். இதில் வந்து அந்த துக்கு வந்து நம்ம இப்போ அந்த கமா அப்புறம் ஃபுல் ஸ்டாப் அதை வந்து நம்ம துக்குன்னு சொல்கிறோம். அதாவது நிறுத்தி வாசிக்கிறது அதனுடைய மீனிங்காக. ஸோ அப்போ இதில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து துக் அப்படின்றது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அலங்கார் அப்படின்ற லெசனும் சௌபாயி அதாவது சந்து, ரஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும் அப்படின்ற லெசன் வந்து உங்களுக்கு எல்லா கிட்னுடைய எல்லா லெசனுமே வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.